ஓம் சாந்தி 16/12/2023 இன்றைய முரளியின் வரதானம். அனைத்து புகார்களின் ஃபைலை முடித்துவிட்டு ஃபைன் ஆகக்கூடிய கர்ம யோகி ஆகுக. எல்லா கம்ப்ளைண்ட்டோட ஃபைல் பாபா சொல்கிறாரு, ஒரு ஃபைல் அளவுக்கு உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. இதை முடித்துவிட்டு நீங்கள் ஃபைனாக ஆக வேண்டும். அது ஆகணும் அப்படின்னா கர்மயோகியாக ஆகணும். நம்ம கர்மயோகி ஆகிட்டோம்னா எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிருங்கிறாரு. ஏன்னா எங்கே யோகம் இருக்கிறதோ அங்கு ஆத்மா பிராப்திகளினால் நிறைந்திருக்கும். எங்கே பிராப்திகளினால் நிறைந்திருக்கிறதோ அங்கே ஆத்மா திருப்தியாக இருக்கும். அதாவது வெளிப்புற குறைகளாகவே இருக்காது. இந்த வசதி இல்லை, அந்த வசதி இல்லை, இது இப்படி இல்லை, எனக்கு சேவைக்காக கிடைத்த கம்பேனியன் சரியில்லை, என்னை இங்கே போட்டிருந்தா நல்லாயிருக்கும், இந்த சேவையில் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும், இப்படி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் பாபா கிட்ட வருது. ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு, இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் முடிகிறதுக்கு ஒரே ஒரு யுக்தி தான். நீங்கள் கர்ம யோகி ஆகுங்கள். பாபா துணைவன் ஆன பிறகு சர்வ பிராப்திகளினால் நிறைந்திருக்கும் பொழுது அப்புறம் ஆத்மாவுக்குன்னு என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும்? அப்படிப்பட்ட திருப்தி மணியாக நம்ம ஆகிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சிறந்தவராக ஆகிடுவோம் இல்லையா? கம்ப்ளைண்ட்ஸ் முடிஞ்சிடும், ஃபைன் ஆகிடுவோம். அதற்கு நீங்கள் கர்ம யோகம் செய்யணுங்கிறார். எப்படி ஆத்மா மற்றும் ஷரீரம் இணைந்து இருப்பதால் வாழ்க்கை என்பது உள்ளதோ, ஆத்மாவும் ஷரீரமும் இணைஞ்சு இருக்கிறதுனால தான் வாழ்க்கை. ஆத்மா தனியாக இருந்ததுன்னா அங்கே எந்த செயல்கள் நடக்காது. உடல் மட்டும் தனியாக இருந்ததுன்னா அதை பிணம்னு தான் சொல்லுவாங்க. அங்கே ஜீவன் கிடையாது, அதை வச்சிருக்க கூட முடியாது. அப்போ ஆத்மாவும் இந்த உடலும் ஷரீரமும் இணைந்து இருப்பது அப்படிங்கிறது தான் வாழ்க்கை. அதுபோல் கர்மமும் யோகாவும் இணைந்து இருக்கணுங்கிறார். 2-3 மணி நேரம் யோகா செய்யக்கூடிய யோகி அல்ல, ஆனால் யோகி வாழ்க்கை வாழ்பவர்கள். எப்படி 2-3 மணி நேரம் மட்டும் யோகா செய்யக்கூடிய யோகி அல்ல. பாபா சொல்கிறாரு, இந்த நினைவு என்பது உங்களுடைய சுவாசம் போல இருக்க வேண்டும். சுவாசத்திற்கு சுவாசம் பகவானின் நினைவு இருக்கணும். எப்படி இந்த உடலில் சுவாசங்கிறது சீராக இல்லைன்னா உடலில் நோய் அப்படின்னு சொல்லப்படுகிறது, ஆரோக்கியம் இருக்காது. அதுபோல் பரமாத்மாவின் நினைவு அப்படிங்கிறது ஆத்மாவிற்கான மூச்சு போல. அப்போ 2 மணி நேரம் 3 மணி நேரம் யோகியாக இருந்தேன் அப்படின்னா மீதி 22 மணி நேரம் 21 மணி நேரம் ஆத்மா மூர்ச்சையாகி கிடக்குமா? பாபா கேட்குறாரு. அப்படின்னா அந்த வாழ்க்கை யோகி வாழ்க்கை இல்லைங்கிறார். அப்பேற்பட்டவர்களின் யோகா தானாக மற்றும் சகஜமாக இருக்கும். யாருடைய யோகா? யோகி வாழ்க்கை வாழக்கூடியவர்கள், அவர்களினுடைய யோகா தானாக மற்றும் சகஜமாக இருக்கும். உழைக்க வேண்டிய அவசியம் இருக்கும்படியாக அவர்களுடைய யோகா துண்டிப்பதே இல்லை. சதா இணைந்து இருக்கிறாங்க. அவங்க கர்ம யோகியாக இருக்கிறாங்க. கர்மமும் நினைவும் இணைந்தே இருக்குது. இந்த கர்மமும் யோகமும் எப்படி இணைந்து இருக்க முடியும்? செய்விப்பவன் தந்தை, செய்பவன் அநாத்மா. செய்பவன் நான் ஆத்மா, இந்த கர்மேந்திரியங்கள் மூலமாக சேவிக்கின்றேன். இதனுடைய நினைவின் சமநிலை இருந்து ஒவ்வொரு காரியத்திலும் ஈடுபடும் பொழுது அவங்கள கர்ம யோகிங்கிறோம். அப்போ இந்த நினைவில் இருப்பதனால் அனைத்து காரியங்களும் வெற்றிகரமானதாகவே ஆகிவிடுகிறது. யார் காரியம் செய்விக்கிறார் அப்படின்னா பகவான். நான் ஒரு கருவியாக இருந்து காரியம் செய்யும் பொழுது பகவான் செய்யும் காரியமாக தானே அது கருதப்படுகிறது. அதில் வெற்றி இல்லாமல் என்ன இருக்கும்? காரியம் செய்யும் பொழுதே அதில் வெற்றி என்பது இணைந்தே இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு கர்மத்திலும் யோகமும் இணைந்திருந்தால் அவர்கள் ஃபைனாக இருப்பாங்களா இல்லையா? ஃபைன் ஆகுபவர்களுடைய அனைத்து ஃபைல்களும் முடிஞ்சிடும் இல்லையா? பரமாத்மா என்னுடைய துணைவன் அப்படின்ற அந்த ஸ்திதியே எவ்வளவு தலை சிறந்ததாக இருக்குது. அந்த உயர்ந்த ஸ்திதியில் இருக்கும் பொழுது அங்கே எப்படி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும்?
அங்கே நீங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் முடிஞ்சிரும், நீங்கள் ஃபைன் ஆகிடுவீங்கங்கிறாரு. ஏனெனில் யோகி வாழ்க்கை அனைத்து பிராப்திகளின் வாழ்க்கையாகும். நன்றி பாபா. ஓம் சாந்தி.